எனக்கு உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி பேப்பராக எழுதி எழுதி வச்சேங்க. இந்த செய்தி கொடுத்துடலாம், அந்த செய்தி கொடுத்துடலாம். என் பேப்பர் எல்லாம், என் பைபிள் எல்லாம் பேப்பராக இருக்குங்க. நான் எதுவுமே எனக்கு ஆண்டவர் லீட் பண்ணல, சொல்லலைங்க. எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன், அவ்வளோதான். இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிருவேன். செய்தி நீங்கள் கேட்காத செய்தியாங்க. நான் ஒரு சில பாயிண்ட்ஸை நான் சொல்லுவேங்க. அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமேங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவத்திற்கு என்ன தெரியுமா தேவை? செயல்பாடு தேவை ஐயா. உங்களால் என்றதை செய்தால் போதும் ஐயா, போதும் ஐயா. நான் சும்மா என்ன செய்தி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அந்த அந்த அட்டவணை எடுத்து பார்த்தேங்க. எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்களேன், எல்லாம் எடுத்துக்கோங்களேன். அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அட்டவணை பகுதியை எடுங்களேன். அட்டவணை படி இதில் எனக்கு அந்த அட்டவணையை நான் பார்க்கும்போது இதில் எதையாவது ஒரு செய்தி எனக்கு சொல்லுங்க ஆண்டவரை. உட்காந்து நான் பார்த்தேங்க. எனக்கு என் பண்ணில் பட்டது தனிப்பட்ட பெயர்கள் உள்ளதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குங்க. ஆதியாகமம், யாத்திராகமம் இப்படியே வர்ற பைபிளில் எனக்குங்க, நான் ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் முழு பைபிள் கிடச்சிதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு பைபிள் இல்லாமே 1.5 வருஷம் முழு நேர ஊழியம் பார்த்துருக்கேன். நம்புவீங்களா? கிடைக்கலங்க எனக்கு. எங்கே வாங்குறதுனே தெரியாதுங்க. நான் அதனால தான் இந்த வருஷத்தில் மட்டும் 1,00,000 பைபிள் இல்லாதவங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி நானும் என் ஊழியக்காரர்களை இலக்கு வச்சுருக்குறோங்க. கேட்குறேன், உதவி கேட்குறேன். ஐயா, மாதத்தில் 1 பைபிள் 2 பைபிள் வாங்கி தாங்களேன் கேட்குறேன். எவ்வளவுமே கெஞ்சி கேட்குறேன். அரட்டி கூட கேட்பேங்க. எப்படி தெரியுமா அரட்டுவேன்? இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாஸ்தவம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாஸ்தவங்க. பொய் சொல்லாமல் கைதுக்குங்க பார்க்கலாம். ஒரு 15 பேர் தாங்க தெருவீங்க. இதெல்லாம் நியாயமாங்க? நல்லா இருக்காங்க. ஒரு அதிகாரம் வாசிக்க 3 நிமிஷம் ஆகுங்க. ஏசப்பா ரத்தத்தையும் சிந்திருக்கன்னு உனக்கு உசுறு கொடுத்துருக்கிறாரு. உன் வாழ்க்கையில பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உன்னை நம்புகிறார். நீ வேதத்தை வாசிக்க சோம்பல்படுகிறாய். நான் போகிற இடங்களில் சொல்லுவேங்க, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நீங்கள் திரும்பி போகும்போது உங்கள் பைபிளெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. அதான் நீங்கள் சும்மா தானங்க வச்சுருக்கிறீங்க. எல்லாம் உங்கள் பைபிளை தூக்கி காமிங்க. முதல்ல பைபிள் கொண்டு வந்தீங்களான்னு பார்ப்போம். எல்லாம் தூக்கி காமிங்க. எல்லாம் வலதுகை தூக்கி காமிங்க. இப்படி காமிங்க. நிறைய பைபிள் கிழிஞ்சு தான் இருக்குது. இந்த பைபிள்லாம் கொடுத்துட்டு போயிடாதீங்க. நல்ல வேலைடா, இதை மாற்றணும்னு நினச்சி நீ வச்சுக்கூடாதுன்னு கொடுத்துட்டு போயிடாதீங்க. ஒழுங்காக இந்த பழைய பைபிள்லாம் வேண்டாம். போகும்போது பழைய பைபிள் வச்சுருக்கவங்க பூரா ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு போயிருங்க ஒரு புது பைபிளுக்கு. இப்படி தாங்க நான் பைபிள் பிச்சை எடுக்கிறேன். நான் உழைத்து வரும்போது பைபிள் இல்லைங்க. இப்போ பைபிள் கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கிற வார்த்தைகள், ஐயோ இப்படி எழுதியிருக்கிறது, இவ்வளோ பெரிய இயேசுப்பாவா, இத்தனை அற்புதம் செய்கிற இயேசுவா, ஐயோ நான் என்ஜாயுங்க. எனக்கு ஃபியூ வசனம் நல்லா தெரியுங்க, மனப்பாடமாக தெரியுங்க. ஆனால் அந்த வசனத்தை அப்படியே நம்புவேங்க. ஒன்று என்ன தெரியுமாங்க? என் நாமத்தினாலே நீங்கள் தெரியுது உங்களுக்கு என்ன? ஐயோ இந்த வசனத்தை படித்து குதிச்சுட்டாங்க. என்ன கேட்டாலும் தருவாராங்க. எங்கள் அப்பா வானத்தையே படைச்சவர் இருக்கலாம். இவ்வளோ பெரிய வானத்தையே படைச்சிட்டாரு. வானத்தை படைக்கிறதுக்கு எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆச்சு? உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு எத்தனை மாதம் ஆச்சு? ஆனால் இந்த இவ்வளோ பெரிய வானத்தை படைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அவ்வளோதான். வானம் உண்டா ஆதியில் தேவன் வானத்தையும், அவ்வளோதான். என்ன அப்பா, எங்கள் அப்பா பெரியவருங்க. நான் சொல்கிறேன், பிச்சைக்காரன்னு சொல்லுவேன். பிச்சை போட்டீங்கன்னா உனக்கு நல்லது, பக்கத்தில் சொல்லுங்க. போட மாட்டா, போ வளட போ. நீங்களாட்டா இன்னொருத்தர் உனக்கு நல்லது வேணும்னா நீ கொடுத்து பாரு. லேலூயா. இங்கே கார் வச்சுருக்கவங்க கை தூக்குங்க. 4 வீலர் வச்சுருக்கவங்க கை தூக்கி காமிங்க. எங்கள் வீட்டில் 4 வீலர் இருக்குன்னு கை தூக்குங்க நல்லா. ஐயா பணையாரே கை தூக்குங்க நல்லா. ஒழுங்காக அவங்க காரை எடுத்துகிட்டு ஒரு 4 பேர் 5 பேரை தூக்கிட்டு வந்துடுறீங்க. லேலூயா. ஆமாம், எல்லாம் வந்துடணுங்க. அவர் ஒரு தூக்கிட்டு வந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, என்ன பேசுவியா செய்வேன், மோகன் சிலாசஸ் வந்துட்டு போயிட்டேன்டா. ஆனால் அன்னைக்கு சொல்லும் போது இந்த ஊழியத்துக்காக என் மகளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த ஊழியத்துக்கு நான் கொஞ்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஸ்டரி வீடு கட்டி கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டேன். ஜோம் பண்ணும்போது உன் பிரசங்கத்தை கேட்டு, இந்த வாயாடி உன் பிரசங்கம் பிடிக்காது இருந்தாலும் சொல்லி பார்ப்போம், காசா பணமாக வாயா வலிக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், காசா பணமாக வாயா வலிக்குது.
ஜெபங்கிறது என்ன? காசை பணமாக வாயா வலிக்குது, இவ்வளோதான் ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாராம். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அந்த மாதமே என் மக கன்சீவ் ஆகிட்டப்பா, கை தட்டுங்க. அடுத்த வருஷம் யூத் கேம்புக்கு நான் வரல. அந்த கூட்டு வந்த 10 பிள்ளைகள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. இந்த 10 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போய் ஞானசாரம் எடுத்து அடுத்த வருஷத்துக்கு 50 பிள்ளைகளை கூட்டு வந்துருச்சுங்க. கை தட்டுங்களேன். என்னப்பா உன் முகாமில் இவ்வளோ பெரிய எழுப்புதல் இருக்குது, உன் கூட ஏசப்பா இருக்குன்னு சொன்ன. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஐயா. பாருங்க, இந்த அந்த அட்டவணை பாருங்க. அப்படி வரையில் முத பைபிள் படிக்கும்போது யோசுவான்னு வந்துருச்சு. அப்போ ஒருத்தன் பேரில், ஒரு தனிப்பட்டவருடைய பேரில் ஒரு பைபிள் எழுதி வச்சிருக்காருங்க ஏசப்பா. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பேர் பைபிளில் வருமா? வரும். என்னங்க முழிக்கிறீங்க? என்னடா சொல்கிறேன்? இன்னும் பாருங்க, இந்த யோசுவா அதிகாரத்துக்குள்ளே 2ஆம் அதிகாரத்தில் ஒருத்தி ராகாப்புன்னு ஒருத்தி வந்துடுறா. என்னால் தாங்கவே முடியல. பொறாம பிடிச்சவங்க, அந்த ராகாப்பு மேலே பொறாமங்க. அவள் என்ன தொழில் செய்கிறா தெரியுமா? வேசித்தனம், விபச்சாரம், உடம்பு வித்து பணம் சம்பாதிக்கிறவ, வாழ்க்கை சரியில்லாதவள். அவள் செய்த காரியம் என்ன? அவளை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் வருதுங்க. அவள் என்ன உதவி செஞ்ச தெரியுமா? 2 ஊழியக்காரர்கள் வரும்போது தாம் வீட்டில் ஒரு சில மணி நேரங்கள் ஒழிச்சு வைக்கிறா. ஒரு நாள் ஒரு சில மணி நேரங்கள் ஒழிச்சு வைக்கிறா. உயிரை தப்பு வைக்கிறா. கர்த்தரே தேவன் வானத்துக்கும் பூமிக்கு சர்வ வல்லமையுள்ளவர் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போது எங்களை அழிச்சிடாதீங்க, என் வீட்டார்களை அழிச்சிடாதீங்க. ஒரு சின்ன விண்ணப்பம், அவ்வளோதாங்க. ஒரு நாள் செய்த சின்ன உதவினாலே என் ஆண்டவர் அவளையும் அவளுடைய வீட்டார்களையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். கை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதோட நின்றல, அவ கிறிஸ்டி நின்றல. மத்தேயு 1க்கு வாங்க. மத்தேயு 1:5-6 வாசிங்க. அவ என்ன செய்யறா? வரலாற்று, இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாற்றில் இடம் பெற்றுறான். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எழுப்புதல் வரலாற்று நீ இடம் பெறுவியா? உன் பேர் வருமா? தியாகம் செய்யணும், ஜெபத்தில் தியாகம். என்ன கேட்டாங்க, இந்த முகாமிற்காக 52 நாள் உபவாசத்தை அறிவிச்சிருக்கிறோம். டெய்லி 11 மணிலேருந்து 1 மணிக்கு ஒரு நேரம் சாப்பிடாம உபவாசம் இருங்க, செத்தா போறீங்க. நான் சொல்றேங்க, உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுவேன். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கீழ் விழுந்ததுனாலே அவர்கள் நெகேமியா ஒருவன் உபவாசத்தோடு ஜெபிக்கிறான். 52 நாட்களிலே விழுந்த இடிக்கப்பட்ட இலங்கம் திரும்ப கட்டப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இந்த வாலிபர்கள், விழுந்து போன வாலிபர்களுக்காக உபவாசம் இருந்து பாருங்க. 52 நாள் இருக்கலையே, பரவாயில்ல. ஒரு வாரத்தில் 1 நாள் இருங்க, இல்லை 2 நாள் இருங்க. ஐயா, நான் உங்களுக்கு நன்றாக சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிற அற்புதம் வெறும் 52 நாட்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கைதட்டுங்களேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் வந்து உருப்படியாக ஒரு பொருதனை பண்ணுங்க. இந்த நாள்ல இருந்து 52 நாளில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. நான் இப்போ தான் காட்டாத்துறைன்னு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வெளியில் வந்து டீ கடையில் டீ குடித்தேன். அங்கே டீ குடிச்சு ஒரு வடை சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான். எனக்கு குழந்தை இல்லை பிரதர், காசை பணமாக வாயா வலிக்குது. நான் உன்கிட்ட கேட்டேன், நான் இப்போ ஜோம் பண்ணுவேன், ஆனால் நான் சுயநலவாதி, எனக்கு லாபம் இருந்தால் தான் நான் ஜோம் பண்ணுவேன். யார்ட்டையும் சொல்லுங்க போங்க, டேவிட் கணேசன் பூரா கமர்சியல்னு சொல்லி தொலைங்க போங்க, எனக்கு அவ்வளோ கிடையாது. எனக்கு லாபம்னா என்னது? ஏசப்பாவுக்கு லாபம் இருக்கும். நான் கை தட்டுங்க. நீ வாட்டு குழந்தை வந்து கலெக்டராக, இன்ஜினியராக, டாக்டர் ஆக்கிட்டு ஏசனாருக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அதான் லாபம். நான் சொன்னேன், நீ முதல்ல உனக்கு நாம் ஜோம் பண்ணுவேன், கெடா வெட்டி சோறு போடணும். எங்கள் இடத்துல 1000 பேர், ஒரு 300 பேர் இருக்காங்க. கெடா வெட்டி முதல் பிறந்த நாளைக்கு சோறு போடுவியா? அங்கிள், ஓகே அங்கிள், சரி. ஒரு மிஸ்டர் வீடு கட்டி கொடுப்பியா? 2 lakhs. சுனமி ஆளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை பாருங்க. அல்லேலூயா. எப்பொழுது வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு ஒரு வீடு கட்டுறா. நாங்கள் எங்கள் புள்ளலக்கோட்டைக்கு வாங்க, விருதுநகர் எங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது, பக்கத்தில் சொல்லுங்கள். புள்ளலக்கோட்டை அமெரிக்காவில் இருக்குது சொல்லுங்கள். இந்த அருக்கு விருதுநகருக்கு வரமாட்டேங்க கோயில்பட்டிக்காரங்க. அங்கே எடுக்குது கிட்டத்தட்ட 500 மிஷனரிகள் தங்குவதற்கு 4 கோடி உள்ள மிஷனரி ட்ரைனிங் சென்டர் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். கை தட்டுங்களேன். அல்லேலூயா.
அவட சொன்னேன், நீ ஒரு காணிக்கை தந்துருப்பில்ல. அங்கிள் கட்டாயம் தர்றேன் அங்கிள். அவளை ஜோம் பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில் ஃபோன் அடிச்சுட்டான், டேவிட் கணேசா எப்படிப்பா குழந்தையே பிறக்காதுங்கிறவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்கிறான். கை தட்டுங்களேன், கெடா வெட்டிடுவோன்ட்டாருங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த ராகாபு கிறிஸ்டில இடம் பெறா, மத்தேயு 1ல் இடம் பெறா. அதோட இல்ல, எபிரேயர் 11 வாசித்து பாருங்க, ராகாபு வர்றா. இன்னொன்று பாருங்க, எனக்கு என்ன பொறாம தெரியுமாங்க, இப்படிப்பட்ட வேசி வாழ்க்கை சார் ஒரு நாள் முடுக்கும்னு ஊழியத்தை செஞ்சுட்டு, ஒரு சில மணி நேரம் ஊழியம் செஞ்சுட்டு தாவீதுக்கு பூட்டி ஆயிட்டு அவ. அந்த ராகா பரிசில ஏசனாரே பிறக்கிறார். கை தட்டுங்களேன். நீங்க தியாகம் செய்த உன் வழியில எழுப்புதல் உண்டாகும், உன் சந்ததியில எழுப்புதல் உண்டாகும். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், அபிஷேகிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள் இருந்து அநேக தேசத்தை கலக்கிற ஊழியக்காரர்கள் உருவார்வார்கள். ஐயா, எபிரேயர் 11ல் இடம்பெறா, யாக்கோபு 2ல் இடம்பெறா. எப்படி பாருங்க, நான் சொல்றேங்க, இந்த யோசுவா என்கிற புஸ்தகத்திற்கு வாசிக்கும் போது எனக்கு இன்னொருத்தர் ஞாபகம் வந்துச்சுங்க. யோசுவா ஊழியம் செய்வதற்கு மாதிரி ஒருத்தர் யார் தெரியுமாங்க? மோசஸ்ங்க. கை தட்டுங்களேன். நான் இதை படித்த உடனே நான் அழுதங்க, ரொம்ப அழுதங்க. யோசுவா ஒன்றும் இல்லைங்க, என் தாசனை மோசஸ் செய்த நியாய பிரமாணத்தின்படி சொல்லி கொடுத்தபடி இப்படி தாங்க நிறைய இடத்துல அவர் ஃபாலோ பண்ணுறார் யோசுவா. இப்போ நான் இருக்கிறேங்க, எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஊழியர் சொல்லுங்களேன். நான் எங்கள் ஸ்தாபனம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஸ்தாபனம் சொல்லுங்களேன். 1800 மிஷனரி வச்சுருக்குறேங்க, காஸ்பல் அறிவிக்கணும். இந்த கேம்ப் முடிச்சு 50,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன் இந்த வருஷத்தில். ஐயா, இன்னும் 1000 மிஷனரி எடுக்கணும். நான் சாகிறதுக்குள்ள 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை இயேசுக்கு சொந்தமாகிட்டு தான் சாகணும். ஐயா, நான் செய்கிற இந்த ஊழியத்திற்கு, நாங்கள் செய்கிற ஊழியத்திற்கு ஒரு மாதிரி ஊழியக்காரர்கள் எனக்கு தேவை ஐயா. தள்ளாடுகிறோம் ஐயா. எனக்கு பாட யார்கிட்ட படிக்கனே தெரில. இவ்வளோ பெரிய முகாம் வைக்கிறதுக்கு யாராவது ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு தெரில. யோசுவா புஸ்தகத்தை பார்த்தோடனே அழுதேன், ஆண்டவரே யோசுவாவுக்கு ஒரு மாதிரியை மோசஸ் எழுப்பினரே, ஒருவேளை இதே இவ்வளோ மோசஸை எழுப்புங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் ஊரில் இருக்கலாங்க அந்த மோசஸை. நீங்கள் மோசஸ் என்ன செய்யணும்? யோசுவா யுத்தம் செய்கிறார். வாஸ்து பாருங்க, என்ன யாத்ராமம் 17 அங்கே வாஸ்து பாருங்க. யோசுவாவுக்குள்ள யுத்தம் செய்கிறார்கள். மோசஸோடைய வேலை என்ன தெரியுமாங்க? கைகளை உயர்த்திருக்காரு. எல்லாம் 2 கையும் உயர்த்துங்களை பார்க்கலாம், அவ்வளோதாங்க. ஜெயிக்கிறார்கள். ஐயா, கோயில்பட்டி கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் எனக்காக, எங்களுக்காக, இந்த முகாமிற்காக ஒரு சில நிமிடங்கள் கையில் உயர்த்தி நீங்கள் ஜெபித்தாள். ஐயா, 1,00,000 வாலிபர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். தோல்வியுள்ள வாலிபர்கள் விடுதலை ஆகி யோசுவாவாக எழும்புவார்கள். ஐயா, ஏனையா உங்கள் நிமிடங்களை நீங்கள் கொடுத்தால் என்ன இயேசுவுக்காக? பாருங்க, நான் அப்படியே நீண்டுகிட்டே போதுங்க. அவ்வளோதான். நெகேமியா ஏற்கனவே டச் பண்ணேன். நெகேமியான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, அவனால் முடிஞ்சது ஒரு சில நாட்கள் லீவ் எடுக்கிறான். நீங்கள் வேலை பார்க்குறவங்க இந்த முகாம் இருக்க லீவ் எடுக்கக்கூடாது. எத்தனை வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து கிடக்காங்க. சோதம் குமாரர்கள் உருவாகிறது. அவ்வளோதாங்க. நெகேமியாவுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலங்க, அவன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அதோடைய விளைவு என்ன தெரியுமா? 52 நாட்களில் திரும்ப கட்டப்படுகிறது. நான் நெகேமியா பார்த்தோன்னா அவனுக்கு உதவி செய்கிறது யாருங்க? கிறிஸ்தவங்களே கிடையாதுங்க, நெகேமியாவுடைய ராஜாங்க. இவன் ஜெபம் பண்ணிட்டு இவனால் எதாங்க செய்ய முடியும்? போய் உட்காந்துடுறான். அவன் பண்ண ஜெபம் உட்கார மாட்டேது. ராஜா கேட்கிறார், நெகேமியாவே, உன் முகம் ஏன் துக்க முகமாக இருக்கு? முன் எப்போதும் இப்படிப்பட்ட துக்க முகத்தை நான் பார்த்ததில்லை என்று விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு ராஜா. ஐயா 30 வருடமான ஊழியம் செய்கிறேங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையேங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். அசரியா அப்படின்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. ஐயா, நான் ஒரு ஜெபக்குறிப்பு சொன்னால் ஞாபகம் வைத்து அழுவார்கள். நான் உனக்காக உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவார்கள். கடைசியாக அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கவலைகளை அவர்கிட்ட சொல்கிறத நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப அழுவாங்க. ஐயோ, நான் சொல்லி என் கவலையை சொல்லி ரொம்ப புலம்பி அவங்க அழுறாங்களே, உபவாசம் இருக்கிறார்களே.
நல்ல ஒரு தகப்பனையா, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நான் இன்றைக்கு தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ராஜா அவன் ஆண்டவர் அறிந்தானே இல்லையானது அறியாதவங்க ஏன் ஒரு முகத்தை பார்த்து அவன் விசாரிக்கிறான். ஐயா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிறிஸ்தவ தலைவர்களிடத்தில் இப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறோம், உதவி எதிர்பார்க்கிறோம். உன்னுடைய கவலை என்ன? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் ஊராக பிச்சை எடுக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? உன்னிடத்தில் திட்டம் என்ன? என்னால் என்ன உதவி செய்ய வேண்டும்? அந்த நெகேமியா ராஜா சொல்லுகிறான், லீவ் எடுத்துக்கோ, வேலைக்காரர்களை உனக்கு அனுப்பி விடுறேன், இந்த மர ஜாமான்களை கொண்டு போ, உனக்கு விசா எடுக்கிற ஒரு கடிதம் தர்றேன். ஐயா, நெகேமியா புஸ்தகத்திற்கு மறைவில்லை, அந்த புஸ்தகத்தின் மறைவில்லை இப்படிப்பட்ட தியாகம் உள்ளவர்கள் இருக்கலாம். ஐயா, கோயில்பட்டி கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஏனையா அந்த தியாகியாக அந்த நெகேமியாவை போல நீங்கள் மாற வேண்டாங்க. நெகேமியாவை பயன்படுத்துவதற்கு ஒரு உதவிக்கார ஒரு ராஜாவாக ஏனையா நீங்கள் மாறக்கூடாது. நின்று கொண்டே போகிறது ஐயா. எஸ்தர் ஐயா அனாத, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, மொர்தெகாய் தத்தெடுக்கிறான். அந்த எஸ்தர் மூலியமாக எஸ்தர் ஈக்குவல் டு எத்தனை நாடுகள் தெரியுமா உங்களுக்கு? 120 பார்த்தீங்களா, லட்சங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் ஐயா. ஐயோ, இந்த ஒரே ஒரு பேரை வாசித்து அழுகிறேன். இந்த கணேசனை இத்தனை நாடுகளுக்கு உங்களால் பயன்படுத்த முடியவே முடியாதுங்க. ஏன்னா இந்த கணேசனுக்கு ஒரு மொர்தெகாய் இல்லைங்க. அவன் அனாதையை தூக்கி வளர்க்கிறான், தத்தெடுக்கிறான். மொர்தெகாய் எல்லாம் கற்பிக்கிறான், சொல்லிக் கொடுக்கிறான், எச்சரிக்கிறான், காரியங்களை சொல்லி ரகசியங்களை சொல்லி எச்சரிக்கிறான். அவள் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவின் சமூகத்தில் பிரவேசி பரிந்து பேசுவதோட விளைவு 127 நாடுகள். ஐயா, நீங்கள் ஒரு மொர்தெகாய், எஸ்தர் உருவாவதற்கு பின்பாக மொர்தெகாய் வேண்டும் ஐயா. கிறிஸ்தவ நண்பர்களே, நீ அந்த மொர்தெகாயாக ஏன் இருக்கக்கூடாது? தமிழ்நாட்டிலே மொர்தெகாயும் இல்லை, மோசேக்களும் இல்லை, நெகேமியாவை உற்சாகப்படுத்த ராஜாக்களும் இல்லை, எழுப்புதலும் இல்லையே. ஐயோ, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும் ஐயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் விசேஷமா? பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுது? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ள கடவன். இன்னும் விருந்து பண்றதை பத்தி பைபிள் சொல்றது என்னன்னு பார்க்கலாமா? லூக்கா 14வது அதிகாரத்துல, நீ விருந்து பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் சொல்ல வர்றீங்கன்னு கேட்கீங்களா? நம்ம கிராம மிஷனரி இயக்க கெத்செமனே வளாகத்தில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக ஊழிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இங்கு மிஷனரி குடும்பங்கள், வேதாகம கல்லூரி மாணவர்கள், இளம் மிஷனரிகள் என கிட்டத்தட்ட 150 பேர் தங்கியிருக்கிறோம். டெய்லி அவங்கள போஷிக்கும்படி 3 வேளையும் சமையல் நடைபெற்று வருது. மதியானம் பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டத்தின் கீழாக 90 நபர்களுக்கும், சாயங்காலம் டியூஷன் சென்டரில் படிக்க வரும் 85 சிறுபிள்ளைகளுக்கும் சேர்த்து உணவு சமைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு சுமார் 600 சாப்பாடுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த கடினமான பணிக்கென தங்களை அர்ப்பணித்த ஊழியர்கள் மனப்பூர்வமாய் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை போஷிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். ஊழியர்களை போஷிக்கிற இந்த பணியில உங்களது பங்களிப்பை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கும் உணவளிக்க ரூபாய் 20,000 செலவு செய்யப்படுகிறது. ஒருவேளை உங்க குடும்பத்துல உள்ளவர்களோட பிறந்த நாள், திருமண நாள் இதை விசேஷமா கொண்டாட விரும்புனீங்கன்னா அவர்கள் சார்பாக ஒருவேளை உணவளிக்க நீங்கள் விரும்பினால் ரூபாய் 5,000 அல்லது உங்களால் இயன்ற தொகையையோ கொடுத்து உதவலாம். ஆண்டவர் உங்களை
நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும். நான் சொல்றேங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் செயல்பட போகிறோம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய செய்தினா கொடுக்கல, நீங்க நினைச்சிடக்கூடாது தம்பி இதுக்காக எனக்கு என்ன கிடைக்கும். ராகாப் தன்னுடைய பங்களிப்பு கொடுக்கிறா. ராகாப் குடும்பத்தார்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஒரு ஏழை விதவை சிறிய அன்னை கொடுக்கிறாள் எலியா தீர்க்கதரிசிக்கு. அவளும் அவள் வீட்டு பஞ்சகாலம் தீர் மட்டும் போஷிக்கப்படுகிறார்கள். 5 மணி ஒரு நேரம் சாப்பாடு சிறுபையன் கொடுக்குறான். அவனும் திருப்தி அடைஞ்சிருக்கிறான். அவனோடு கூட 5000 புருஷர்கள், மீதியான துணிக்கைகள். ஐயா, உங்கள் ஒவ்வொருத்தருடைய தியாகம் ஐயா. நான் இருக்கிறேங்க, நான் எனக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கிற காரணம் தெரியுமா? சின்னத்தாய் அப்படின்னு ஒரு டீச்சருங்க. அவங்க பேர் வராதுங்க, கணேசன் பேர் தான் உலகம் ஃபுல்லாக தெரியும். ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு டீச்சர், 1ஆம் டீச்சருங்க. 19 வயசில் 1ஆம் டீச்சராக வந்தாங்க சிவகாசியில். அங்கே ரேக்லாண்ட் அந்த ட்ரைனிங் செல்லில் டீச்சர். அந்த டீச்சர் எடுத்து 19 வயசில் வேலை கிடச்சி வந்துட்டாங்க. கல்யாணம் முடிக்கலை, ஏசப்பாவுக்காக தன்னை அர்ப்பணித்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க, நைட் 2 மணி நேரம். அவங்க ஜோம் பண்ணுற இடத்துல அப்படி தண்ணி அப்படி பிடிச்சிடலாங்க, கண்ணீராக இருக்கும். 64 ரிட்டையர்ட் ஆகி 4 வருஷம், 64 வயசில் ஸ்பின் மாட்டர் ஆகிட்டாங்க. இவ்வளோ வருஷம் இந்த கிராமத்துக்கு ஜோம் பண்ணியிருக்கிறோம், ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லையே. புலம்பினார்கள், அழுதார்கள், ஜெபத்தில் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் தரிசனமாகி பேசினாராம். சின்னத்தாய், ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உலகம் முழுவதிலும் நான் எழுப்புதலை கொடுத்திருக்கிறேன். அது உன் கண்ணால் பார்க்க முடியாது, நான் சொன்னால் உனக்கு புரியாது. இந்த கிராமத்தில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படலை என்று சொல்லி பின்மாற்றமாக இயங்குகிறாயே, முறுமுறுக்கிறாயே. இல்லை, இந்த கிராமத்தில் உனக்கு இத்தனை வருட ஜெபத்தை கேட்டு 2 வாலிபர்களை ரட்சித்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுப்புதலுக்காக என் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாராம். டீச்சருக்கு ஆச்சரியம், யாரா நமக்கு தெரியாமல் 2 பேர் இந்த கிராமத்தில் வாலிபர் ரட்சிக்கப்பட்டிருக்கா தேடுனா. நானும் முருகன், பாலமுருகன், நாங்கள் 2 பேரும் டெய்லி சேர்ந்து ஜெபம் பண்ணுவோங்க. அவர்கள் தாங்க முடியவில்லை. கணேசா, நீ ரட்சிக்கப்பட்டுட்டியாடா? ஆமாம் டீச்சர். ஏன்டா என்ன சொல்லலை? நான் சொன்னேன், டீச்சர் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா டீச்சர்? நம்பவே மாட்டேன்டா. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன, நீ பொய் சொல்கிறேன்னு தான் நம்புவேன், என்னை ஏமாத்துறதுன்னு சொல்லுவேன், நம்புவேன். அவங்க கண்ணீரோடு அழுதார். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை வருட ஜெபத்திற்கு நீதான் பதில். ஏசப்பா எனக்கு சொன்னார், என்னுடைய ஊழியம் நிறைவாயிருச்சப்பா. இத்தனை வருட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உன்னை உலகம் முழுவதிலும் எடுத்து பயன்படுத்துவார் என்று அவர்கள் சொன்னார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. ஐயா, ஒரு சின்னத்தாய் டீச்சருடைய கண்ணீர் தானே ஐயா இன்றைக்கு இத்தனை என்னை பயன்படுத்துகிறது. ஐயோ, ஒரு கணேசன் போதாது ஐயா, ஒரு மோகன்சில் ஆசஸ் போதாது, ஒரு யோசுவா போதாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் என்ற உதவிகள். ஐயா, இந்த முகாமிற்காக உபவாசம் இருக்க போகிறேன். இந்த முகாமிற்காக ஒரு 20 வாலிபர்களை கூப்பிட்டு ஒரு வேன் பிடிச்சிட்டு, எங்கள் சொந்தக்காரர்கள், சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்டா நேரன், உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர்களே திரட்டுங்க, உங்கள் சொந்தங்களில் இருக்கிற வாலிபர்களே திரட்டுங்க. கட்டாயம் 20 பேர் வருவான். நீங்கள் ஏங்க வரக்கூடாது? ஒரு நாள் உதவி செய்த ராகாப்பை ஆசீர்வதிக்க முடியுமானால் ஆகஸ்ட் 15 நீங்கள் எந்த வேலையும் வைக்காதீங்க. கல்யாண வீட்டை கட் பண்ணுங்க, கர்மாதி வீட்டுக்கு போகாதீங்க, வாழ்க்கை ஆச்சரிய வீடு எல்லாம் போகாத. நீ எல்லாரும் அங்கே வந்துடணும். ஐயோ, இங்கேருந்து அங்கே போகிறணும், என் பிள்ளை அங்கே அனுப்பி விட மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவேன். நான் சொல்கிறேன், திருச்சின்னா அமெரிக்காவில் இருக்குது. உன் பிள்ளைக்கு திருச்சியில் கலெக்டர் வேலை கிடைச்சா அனுப்ப மாட்டியா? நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருங்க, நாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. அன்றைக்கு யோசுவாவை, மோசஸ் ஜெபத்தை கொண்டு யோசுவாவை ஜெயிக்க வைப்பாரானால் இன்றைக்கு 1,00,000 வாலிபர்களை யோசுவாவாக எழுப்ப முடியும் ஐயா. நீங்கள் மோசஸாக எழும்ப வேண்டும், நீங்கள் நெகேமியா ராஜாவாக எழும்ப வேண்டும், நீங்கள் மொர்தெகாயாக ஒரு எஸ்தரை தத்தெடுக்க வேண்டும் ஐயா. ஐயா, நான் சொல்லி முடிக்கிறேன். 30 வருஷமாக நான் ஊழியர் காரணம் என் கண்ணீரை ஏசப்பா தொடச்சாருங்க. எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவேன். எனக்கு என் ஹார்ட்டில் ஒரு வியாதி, செத்து போயிருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஏசப்பாட்ட போனேங்க, 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லைங்க, பிரயோஜனமே இல்லைங்க.
நடந்தாலே எழுப்பு வந்துடும், செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சாகுறது சாப்பிட்றது கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாவன்னு சொல்லி இது போல் ஒரு சர்ச்சுக்கு வந்தேங்க. அவங்க பாடுற பாட்டு பண்ணுற பிரசங்கம் புரியாதுங்க. ஜெபம் பண்ண சொல்லும்போது கண்ணை மூடி ஜெபிக்க எனக்கு தெரியாதுங்க. யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலங்க. கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன். நீங்கள் தான் சாமின்னு சொல்கிறாங்க இந்த கிறிஸ்தவங்க, நீங்கள் நல்ல சாமின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா, எனக்கு உயிர் தாரும், நான் உயிர் வாழ ஆசையாக இருக்கு சொன்னேங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. நான் ஒரு ஓரத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது யாரோ ஒருவர் என்னை அன்போடு கூட தொடுவதை என்னால் உணர முடிந்தது. ஐயா, நான் சொல்கிறேங்க, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, பலவீனத்தோடு நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ஜெப நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை தொடுவார். டிவி மூலியமாக இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்ன, இருக்கிற இடத்துல இயேசுவே என்று வாய் நிறைய கூப்பிட்டு பாருங்கள், அவர் வருவார், உன்னை தொடுவார். ஐயா, சந்தோஷம், சமாதானம். 5 வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேன். 5 நிமிஷத்தில் உங்கள் கிறிஸ்தவங்க சாமி இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க. சிகரெட் குடிக்கிற வாழ்க்கை பழக்கம், சாராயம் குடிக்கிற போயிருச்சு. நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து சர்ச்சு போகிறீங்க, உங்கள் கோபம் மாறி இருக்குதா? உங்கள் சண்டை மாறி இருக்குதா? உபதேச சண்டை மாறி இருக்குதா? நான் பெருசு நீ பெருசுங்கிற அந்த வேறுபாடு மாறி இருக்குதா? என்னையா கிறிஸ்தவங்க நீங்கள்லாம்? கவலையாக இருக்குங்க. 5 நிமிடத்தில் இந்த கணேசனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியிட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நான் பிரசங்கிக்கிற இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்கள் வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை இந்த நிமிஷத்தில், இன்றைக்கு, இப்பொழுதே உங்களுக்கு தருவார். ஐயா, தர முடியும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். டாக்டர் சொன்னாருங்க, உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. ஐயா, 30 வருஷமாக உயிரோடு இருக்கிறேங்க. என்ன ஆண்டவர் ஐயா, கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமி தான், நம்ம தான் தப்பாக எடுத்துட்டோம், சந்தேகப்படுத்திட்டோம். கொஞ்ச நாள் சந்தேகம் வந்துருச்சுங்க, மறுதலிச்சிட்டேங்க. நிறைய சாமியை கும்பிட்டோம், 10ஓட 11 சாமியை கும்பிட்டோம். எந்த சாமி நம்மளை குணமாகுச்சு? மறுதலிச்சேன். சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டேன். ஏசப்பா செய்த அற்புதத்தை மறந்துட்டேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, நீங்கள் எல்லாம் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீங்களாங்க ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நீங்கள் விருதுநகர் வந்து என் கிராமத்துக்கு வந்திருக்கோம். நான் எதுக்குங்க உங்கள் ஊருக்கு வர்றேன்? எல்லாம் தப்பா இல்லையாங்க? தப்பு இல்லைங்க இதெல்லாம். நீங்கள் தாங்க எங்கள் ஊருக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஊழியம் செய்ய வாடா, நாங்கள் ஒரு முகாம் வைக்கிறோம், இதுக்காக ஜெபம் பண்ணவா, நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கணும். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு நான் சொல்கிறேங்க. மறுதலிச்சு சந்தேகப்பட்டு, ஆனாலுங்க நன்றி கட்டு தான் போயிட்டேன். இப்போ நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்காமல் எப்படிங்க இருப்பீங்க? நன்றியுள்ள கிறிஸ்தவனா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இயேசு பற்றி சொல்லாமல் எப்படிங்க உங்களுக்கு தூக்கம் வரும்? நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவர்கள்னா இப்படிப்பட்ட பெரிய முகாம் வைக்கும் போது எப்படிங்க செயல்படாமல் இருக்க முடியும்? உங்களுடைய பங்களிப்பு கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? பிரதர் கணேசன், என்னால் வர முடியல, என்னால் வேன் பிடிக்க முடியாது, பரவாயில்ல, என்னால் இயன்ற ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், இல்லை ஒரு 1,00,000 ரூபா கொடுக்குறேன். இதுதாங்க நன்றியுள்ள கிறிஸ்தவர்கள். நன்றியுள்ள கிறிஸ்தவனை யார் தெரியுமா? உங்கள் வீட்டோட சொத்து மதிப்பு என்னங்க? 50 லட்சமா? 5 லட்சத்தில் நீ சர்ச்சுக்கு எழுதி கொடுத்துருக்கியா? இல்லை உங்கள் வீட்டோட சொத்து மதிப்பு 5 லட்சத்தில் உங்கள் சொந்த வீடு இருக்காங்க, நீங்கள் 50,000 என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு சர்ச்சு கட்டிடுவேன். ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அந்த கிறிஸ்தவத்தில். நன்றி இல்லாதவனாக அவரை மறுதலித்தாலும், ஆனாங்க நன்றி இல்லாத அந்த கணேசனை தேடி ஏசப்பா என் கிராமத்திற்கு வந்தாருங்க. கைதட்டுங்களேன். பைபிளில் பேதுருவை தேடி, மறுதலித்த பேதுருவை தேடி போனாராம். சந்தேகப்பட்ட தோமாவை தேடி, அதெல்லாம் கதைன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. உண்மைங்கிறதுக்கு இந்த கணேசன் என் ஊருக்கு வந்துட்டார். என் ஊரில் நான் பாலடைஞ்ச சர்ச்சு தாங்க அது. சர்ச்சு மூடிக்குன்னு சொன்னீங்களே, எங்கள் ஊரில் சர்ச்சு மூடிச்சுங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சர்ச்சு கட்டி அந்த சர்ச்சே பாலடைஞ்சு தான் கிடக்கும். அங்கே தான் நான் தூங்குவேன். எங்கள் வீட்டில் தூங்குறதுக்கு இடம் இருக்காதுங்க, அங்கே தான் தூங்குவேன்.
தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருக்கிறேன். பூட்டின் அறைக்குள்ளாக ஒரு மனிதரை சந்திக்கிறேன். நான் பார்த்த மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார். தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டவங்களேன்னு அழுகிறாருங்க. அவர் யாருன்னா இயேசுனே எனக்கு தெரியாதுங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். அவர் அழுகிற சத்தத்தை பார்த்து, அழுகிற அந்த காட்சியை பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. நான் அழுகிற சத்தத்தை பக்கத்தில் ஒரு அம்மா கேட்டு அவங்க கதவை தட்டுறாங்க. அப்போ தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுங்க. பார்த்தா அந்த மனுஷரை காணல. கேள்வி யாரவர், கேள்வி பதில் இல்லை. விருதுநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். பஸ் ஸ்டாண்டில் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே நல்ல ஞாபகம் இருக்குதுங்க எனக்கு. ஐயோ, பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த அழுகிற அந்த ஆள் இருக்கார் போலன்னு எல்லாம் சுற்றி பார்த்தேங்க. அந்த அழுகிற மனுஷரை எங்கேயும் இருக்க தேடினேன். இப்போ ஒரு பிள்ளை அழுகுதுன்னா நீங்கள் யார் அழுகிறேன்னு திரும்பி பார்க்குறீங்களே. நான் அழுகிற அந்த ஆண்டவரை சுற்றி பார்த்தேன், கேட்கல, கண்டுபிடிக்க முடியல. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணங்க. அதே மனிதருடைய அழுகிற சத்தம் ஐயா ஓ என்று அழுகிறார். ஐயோ, நம்ம கூட அந்த அழுகிற ஒருத்தர் என் கூட ட்ராவல் பண்ணாருன்னு நினச்சிட்டு பஸ்ஸெல்லாம் தேடி பார்த்துருக்குறேங்க கண்ணால். அவரை கண்டுபிடிக்க முடியவில்லையா. என்னோடு கூட ஒருவர் வருகிறார். அவர் அழுகிற குரல் என்னோடு கூட வருகிறது. யார் என்று தெரியவில்லை. ஒரு நாள் சிவகாசியில் ரத்தின விழா ஸ்டாப்புங்கிற இடத்துல ஒரு அண்ணன் பாத்திர கடை வச்சுருக்கேன். இப்போ போனாலும் பார்க்கலாம். அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒருத்தர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த கல்லாப்பட்டி ஓனர், அந்த பாத்திர கடை ஓனர். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா பைபிள்லாம் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார், யார் என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அவரிடத்தில் விசாரித்தேன். என்னை அன்பாக உட்கார வைத்தார். நிறைய பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து எனக்கு வாசித்து காண்பித்து கொடுத்தார். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஐயா, இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட இளமையில், இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட. நான் அவர்கிட்ட கேட்டேன், கிறிஸ்தவங்க சாமியா நான் பார்த்தேன், உங்க சாமியை பார்த்தேன், ஏங்க உங்க சாமி அழுகிறாரு? ஒரு கேள்வி. இன்னும் அவர்கிட்ட கேட்டேன், உங்க சாமி ஏன்ட்டதுக்கு அழுகிறாரு? கிறிஸ்தவங்க சாமி யார்கிட்ட போய் அழணும்? யார்கிட்ட அழணும்? கிறிஸ்தவங்கிட்ட தானே அழுகும். கோயில்பட்டியில் கிறிஸ்தவங்க இல்லையா? திருநெல்வேலி கிறிஸ்தவங்கிட்ட அழ வேண்டி தானே? தூத்துக்குடி கிறிஸ்தவங்க, நாகர்கோவில் கிறிஸ்தவங்களை அழ வேண்டி தானே? உங்க சாமி எதுக்குங்க ஏன்ட்டு அழுகிற? நீங்க நல்லவங்க கிடையாதா? சுயநலவாதிகளா? ஏசப்பா உங்க கண்ணீரை துடைக்கணுமா? ஆனால் அவருக்கு நீங்கள் கண்ணீர் துடைக்க உதவி செய்ய மாட்டேன். இது என்னங்க நியாயம்? திருச்சபையை இது என்ன நியாயம்? கிறிஸ்தவ நண்பர்கள் இது என்ன நியாயம்? போதகர்களே, ஒரு 100, 200, 500 ஆத்துமாக்கள் வந்தவுடன் நீ ஆத்துமாதாயத்தை விட்டு விட்டாயே, பிரசங்கத்தை விட்டு விட்டாயே, ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறதை விட்டு விட்டாயே. போதக நண்பர்கள், இது நியாயமா? நியாயமா? ஐயோ, இன்றைக்கு கட்டடங்களை கட்டுகிறதற்கு எடுக்கிற முயற்சிகளை என் இயேசுவுடைய அப்பன் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நானும் நீங்களும் உதவி இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ எழுப்புதலை பார்த்திருக்கலாமே. ஏனைய உங்கள் ஆண்டவர் இந்த கணேசனிடத்தில் அழுகிறார். அவர் சொன்னாருங்க, என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த கிறிஸ்தவ நண்பரு, கிறிஸ்தவங்க நீங்க கொஞ்சம் சமாளிப்பீங்க, என்ன சொன்னாலும் ஒரு வசனம் சொல்லுவீங்க. நகை போடலான்ங்கிறதுக்கு ஒரு 10 வசனம் சொல்லுவீங்க, நகை போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 10 வசனம் சொல்லுவீங்க, மருந்து எடுக்கலாங்கிறதுக்கு ஒரு 10 வசனம் சொல்லுவீங்க, மருந்து எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு 10 வசனம். எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? ஆனால் ஒன்றும் உருப்பிட்டாப்புல தெரிலங்க. நீ மருந்து எடுக்காமல் போ, ஆனால் ஊழியம் சரியா? ஓ மூலியமா பரலோகம் சந்தோஷம் அடிச்சா? ஏசப்பா கண்ணீரை தொடச்சியா? செய்து காண்பத்தாயா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீர்கள் ஒருவேளை இந்த உபதேசத்தை கொடுத்து என்னோட கூட வழக்காடு வருகிறீர்களா? நான் உங்களோடு கூட வழக்காடு விரும்புகிறேன். என்ன வழக்கு தெரியுமா? ஐயா, உங்கள் வழக்காடுகிற உங்கள் உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படிய ரெடி, ஆனால் என்னை போல் நீ ஊழியத்தை செய்து காமி, என்னை போல் ஒரு ஊழியத்தை ஒரு மாதிரியாக இருந்து காண்பி, உங்கள் உபதேசத்தை நான் பின்பற்றுகிறேன். தவறு அடிக்கிறது ஐயா.
தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட வந்து தரிசனம் பண்ண அந்த கிறிஸ்துவ நம்பர் சொல்லி கொடுத்தார். நீ சந்தேகப்பட்டதுனால உன்ட்ட அழுகிறாரு. நான் அவட்ட கேட்டேன், நான் சந்தேகப்படாமல் ஏசப்பா நம்புகிறேன், இனிமேல் உங்கள் சாமி அழுமாட்டாரான்னு கேட்டேன். அழமாட்டாருன்ட்டார். தோமாட்ட ஒரு முறை தான் தரிசனம் ஆனார். ஓடுகிறோம். காரணம் என்ன? என் ஆண்டவர் வாலிபர்கள், என் ஆண்டவருக்கு வாலிபர்கள் வேணும். தேசத்துடைய எழுப்புதல் வாலிபர்களை சார்ந்து இருக்கிறது. இனிமேல் உங்கள் சாமி அழமாட்டாருன்னா அந்த அவர் சொன்னார், அந்த கிறிஸ்து அழவே மாட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாங்க. என் கிராமத்துக்கு இனிமேல் அழுகிற தொல்லையே இல்லை. அதுன்னு நான் சாப்பிட்டு நல்லா தூங்கினா இரவில் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. என் அருகிலே ஏசு அழுகிறார். முன்னைய அழுகிறது ஏசுன்னு தெரியும், இப்போ அழுகிறது ஏசுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் என் அருகிலே கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் சொன்னேன், என் பக்கத்தில் அழுகிற சத்தம் கேட்குது இரவில் நடுச்சாமத்தில். ஏசப்பா அழாதீங்கன்னு சொன்னேன். எல்லாம் கை உயர்த்து சொல்லுங்களேன். எல்லாம் கை 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 உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க இப்படி சொன்னங்க. சொன்னா போதுமாங்க? சொன்னா போதுமா? ஒரு பசியில் ஒரு வயசு குழந்தை அழுகுதுங்க. பால் கொடுக்கணும்ல. நீங்க போய் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பியா? அந்நிய பாஷை பேசுவியா? ரக்கா பாப்பா பேசிக்கிட்டு இருப்பியா? சண்டை போடுவியா? உபதேச சண்டை போடுவியா? பிரசங்கம் பண்ணுவியா? ஏ குழந்தாய் அழாதே என்று இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பியா? இல்லைங்க, பால் கொடுக்கணும். ஒரு குழந்தை கண்ணீரை துடைக்கணும். ஐயா, செயல்படுகிற கிறிஸ்தவம் இன்றைக்கு தேவை ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழுது கொண்டே இருக்கிறார். 2000 ஆண்டுகள் ஆகியும் எழுப்புதல் இல்லையே, அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா, அழுது கொண்டே இருக்கிறார். நாம் என்னையா செய்கிறோம் ஐயா? நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஏதாயிலும் உதவி செய்வீர்களா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் எஸ்தர்களை உருவாக்கும், சாமுவேல்களை உருவாக்கும், நெகேமியாக்களை உருவாக்கும், யோசுவாக்களை உருவாக்கும். எல்லா கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளுக்காக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை தரங்க. இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்கறதில்லை. இது பிரசங்கமே கிடையாது. இது ஆண்டவருடைய புலம்பல், இது ஆண்டவருடைய பாரம். யார் இது பிரசங்கம் நினைச்சிடாதீங்க. டேவிட் கணேசன் பிரசங்கம் பண்ண வரல. எங்க அப்பாவுடைய பாரத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னிடத்தில் உதவி கேட்டு அழுகிறார். நான் உங்களிடத்தில் உதவி கேட்டு என் இயேசுவின் பாரத்தை சொல்லி உங்களிடத்தில் உதவி கேட்கும்படி வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உன் கண்ணீரை துடைத்தாரே. நீ விபத்துல இறந்திருக்கணும், உன் வியாதி படுக்கையில் இறந்திருக்கணும், எத்தனை நெருக்கங்கள்ல நீ அவமானத்தோடு துக்கத்தோடு இருந்தாய். உன் கண்ணீரை துடைத்தாரே. உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கு கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். தேசத்திற்காக அழுகிறார். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பாரில்லை என்று அழுகிறார். ஐயோ, அறுவடை மிகுதி ஆட்கள் இல்லை என்று பரிதபிக்கிறார். யாரை அனுப்புவேன் என்று ஏசியாவிடத்தில் அழுதது போல இன்றைக்கு உன் அருகிலே அழுது கொண்டிருக்கிறார். அவருக்காக என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? அன்பு சகோதரனே, இன்றைக்கு உன் உதவி இயேசுவுக்கு தேவை. மோசஸ் உதவி செய்ததினால் யோசுவா ஜெயிக்க வைக்கிறாரே. நெகேமியாவிற்கு ஒரு ராஜா உதவி செய்கிறதுனாலே இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டப்பட்டது. ஒரு மொர்தெகாயினாலே ஒரு எஸ்தர் உருவாக்கப்பட்டு 127 நாடுகளுக்கு எழுப்புதல் வந்தது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஒரு சின்னத்தாய் டீச்சர் அவனுடைய ஜெபத்தினாலே இந்த டேவிட் கணேசனும் கிராமம் எஸ்தர் இயக்கம் என்ற அந்த ஊழியம் உருவானது. அன்பு சகோதரனே, இன்றைக்கு உன் உதவி தேவை, உன் ஜெப உதவி தேவை, உடைய நேர உதவி தேவை. ஆகஸ்ட் 15 ராகா பேசி போல தன் வாழ்க்கை சரியில்லாட்டால் பரவாயில்ல, என் ஆண்டவர் மீது அன்பினாலே தன்னால் என்ற செய்த உதவி போல உன்னுடைய உதவி இயேசுவுக்கு தேவை. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, டிவி மூலியமாக, யூடியூப் மூலியமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நண்பர்களை, உன் அருகிலே இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவருக்காக என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஏசப்பாட்ட அழுது கொண்டே இருக்கிற ஏசப்பாட்ட நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்றது மாத்திரமல்ல, பக்கத்து கிராமத்தில் செயல்பட ஆரம்பிச்சேன். என்னை கொண்டுதான் இத்துணை பெரிய அற்புதங்களை செய்கிறார், இத்துணை பெரிய மாற்றங்களை செய்கிறார். இன்றைக்கு நீங்க சொல்லுவீங்களா? ஒரு பொருதனை செய்வீங்களா? ஒருவேளை ஆண்டவர் கண்ணீரை துடைக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு பிராமிஸ் தர்றேன். இயேசுவுடைய ஊழியக்காரனா அவர் கண்ணீரை நீங்க துடைச்சீங்கன்னா
அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். குழந்தை பாக்கியத்து இல்லையா, குழந்தை பாக்கியம் கொடுப்பார். திருமண தடைகளை எடுத்துப்படுவார். வியாதிகளை சுகப்படுத்துவார். வேலை இல்லாத உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பார். கடன் பிரச்சனை நீக்குவார். சொந்த வீட்டை கட்டி கொடுப்பார். ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா போதுமேங்க, பரலோக பலன் வரும் ஐயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன உம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கை வானத்துக்கு நேராக தூக்குங்க. வலது கை வானத்துக்கு நேராக தூக்குங்க. ஒருவேளை பிரசங்கம் பண்ணல, அது பைபிள் அட்டவணையில் இருந்து சில சத்தியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், சில பாரத்தை சொல்ல சொல்லி இருக்கிறார். நீங்க செய்கிற உதவி யோசுவாவை உருவாக்கும். நீங்க கற்றுக் கொடுக்கிற அந்த பாடம் ஒரு சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். மொர்தெகாய் போல நீங்க உருவாகினீங்கன்னா எஸ்தர் உருவாவாங்க. ஒருவேளை நெகேமியா ராஜா போல நெகேமியாவை விசாரிச்சா போதும், தன்னால் என்ற உதவியை செய்தா போதும், அலங்கம் கெட்டி எழும்பப்படும். இடிக்கப்பட்ட அலங்கைய திரும்ப கட்டப்படும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உன்னோடு கூட பேசுகிறார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உன் அருகில் இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். இந்த கோவில்பட்டி கிராமங்களுக்காக அழுவார், இந்த மாவட்டத்திற்கு அழுவார், தமிழ்நாட்டு கிராமங்களுக்கு அழுவார், வாலிபர்களுக்காக அழுது கொண்டே இருப்பார். நீங்க சொல்லுவீங்களா, ஏசப்பா ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. வலதுகை வானத்துக்கு நேராக சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க. அவர் கண்ணீரை இங்க துடைச்சிங்கன்னா அவர் உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க வியாதியை சுகப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த வாலிபர் முகாமிற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க. இந்த வாலிபர் முகாமை குறித்து எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவுக்காரர்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆயத்த வேலைகள் செய்கிறது போல ஏசப்பாவுக்காக இந்த முகாமிற்காக வேலை பார்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் கூடி ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. என்னால் என்ற காணிக்க தரப்போகிறேன். ஒரு கிராமத்தில் இருக்கிற வாலிபுல அழைச்சிட்டு வருவதற்கு, ஒரு வேன் ஒழுங்கு செய்வதற்கு என்னால் என்ற காணிக்க தரப்போகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் என்னால் தர முடியும், ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரனை சகோதரியை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னால் என்ற காணிக்க ஒரு 10,000 ரூபாய், ஒரு வேன் ஒழுங்கு செய்வதற்கு என்னால் என்ற ஒரு 10,000 ரூபாய் இல்லைங்க, இல்லை, என்னால் ஒரு உண்டியல்ல காணிக்க சேகரித்து கொடுக்க போகிறேன். என்னால் என்ற ஒரு 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டி இருக்குது, எனக்கு ஒரு அற்புதம் வேணுங்கிறவங்க எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் கரங்களை வச்சுக்கோங்க. இருதயத்தை கரங்களை வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த மீட்டிங்கில் வந்தீங்கள, இவ்வளவு மணி நேரம் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்கள, ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கும்படி பொருத்தனம் பண்ணியிருக்கீங்கள, உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். எல்லாம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்கள் நெருக்கங்களை சொல்லுங்க. ஒரே ஒரு வரி ஜெபந்தான், ஒரு நிமிடம் ஜெபந்தான். ஏசப்பா என்ன தொட்டார், எனக்கு உசுரை கொடுத்தார். இந்த கூட்டத்தில் எங்கிருந்தாலும் சரி ஒரே நிமிடம் உன் பிரச்சனைகளை சொல்லி அழு. ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் வேணும், நான் இழந்ததை திரும்ப கிடைக்கணும், சொல்லு சொல்லு. அல்லேலூயா. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும்படி நிறைவு செய்கிறேன். ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி யாரெல்லாம் பொருதனை செய்தார்களோ அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும்படி அவர்கள் விரும்புகிற ஒரு அற்புதத்தை செய்வீராக. வியாதிகள் சுகமடைவதாக, குழந்தை பாக்கி உண்டாவதாக. யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை ரட்சிப்பீராக. அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. ஆண்டவர் உமக்கு சாட்சிகளாக மாற்றுவீராக. வீட்டில் என் கணவர் குடிக்கிறார் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடிகார கணவர்களை ரட்சிப்பீராக. ரட்சிப்பு சமாதானம் வருவதாக. இன்றைக்கு இந்த இடத்திலே வந்தபடியால் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலை, குடும்பத்திற்கு சமாதானம், குடும்பத்திற்கு சந்தோஷம் உண்டாவதாக. இதை டிவி மூலியமா கேட்கிற ஒவ்வொருவரையும் தடுவீராக. அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாரம் வருவதாக. ஆண்டவரே, நெகேமியாக உருவாவதற்கு என்னுடைய பங்களிப்பை தரப்போகிறேன். யோசுவா உருவாவதற்கு ஒரு மோசஸாக என்னுடைய பங்களிப்பை தரக்க போகிறேன். ஒரு எஸ்தர் உருவாவதற்கு ஒரு மொர்தெகாயாவாக என்னுடைய பங்களிப்பை தரப்போகிறேன் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் எழும்புவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.